ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், ஏகே தங்க மாளிகை சொல்லிட்டு ஒரு கோல்டு ஜுவல்லரி ஷாப்ஸ் தான். இவங்க வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சென்னையில் வந்து புது ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. போன மாதம் 13ஆம் தேதி. இவங்கக்கிட்ட ஒரு 3 ஸ்கீம் இருக்குது. அதை பற்றி தான் வந்து நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இவங்க வந்து ஓப்பனிங் ஆஃபராக என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் மட்டும் இந்த ஆஃபர்ஸ் இவங்க வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ளாட் வந்து 50 ஆக்கிட்டாங்க. இப்போ 1% வந்து செயின், அந்த செயினை வந்து 0.5ல் கொடுத்துட்டாங்க. இப்போ பேங்கிள்லாம் வந்து 3% வந்து 6%ல் இருக்கிற 3% கொடுத்துட்டாங்க. 10%லாம் 5%, இப்போ 12%ல் இருக்கிற ஐட்டம்லாம் வந்து 6% அது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நெக்லஸ், ஆரம் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா 12% இருக்கிறது வந்து 6%. எல்லாமே ஃப்ளாட் வந்து பாதிக்கு பாதி கொடுக்குறாங்க. இவங்க மேக்ஸிமம் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 9% தான். டர்க்கி கலெக்ஷன் இவங்க கிட்ட நிறைய இருக்குது. இவங்களோட ஃபேமஸே வந்து டர்க்கி கலெக்ஷன் அண்ட் துபாய் கலெக்ஷன்ஸ் தான் இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க கிட்ட 3 ஸ்கீம் இருக்குது. அது என்னென்ன ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, கோல்டன் ஹார்வெஸ்டிங், ஏகே டிஜிட்டல் கோல்டு அண்ட் வந்து கோல்டன் சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்கீம் இருக்குது. இந்த 3 ஸ்கீமை பற்றி தான் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் ஹார்வெஸ்டிங். இது வந்து தங்கமாக சேர்க்கும் திட்டம். இது வந்து மாதம் வந்து நம்ம வந்து சேர்க்குறது. இது வந்து பார்த்திங்கன்னா 12 மந்த்து ஸ்கீமு. மாதம் வந்து நீங்கள் வந்து 1000 ருபீஸ்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் சேவிங்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது வந்து அன்றைக்கி ரேட்டுக்கு வந்து மார்க்கெட் ரேட் எவ்வளோ விற்குதோ அதை அப்படியே வந்து கிராமாகவே வர வச்சுட்டே வருவாங்க உங்கள் அக்கௌண்ட்டில். இது வந்து மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து கட்ட வேண்டிய தொகையை வந்து கண்டிப்பாக கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதிலே வந்து எனக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2வது மாதத்துலேருந்து 7வது மாதத்து வரைக்கும் நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டுறீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கட்டுறீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 2 மடங்கு கட்டலாம். இப்போ 2000 கட்டலாம். இப்போ 2000 ஸ்கீம் போட்டுறீங்கன்னா 4000 வரைக்கும் கட்டலாம். இது வந்து 2வது மாதத்துலேருந்து 7வது மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து இது மாதிரி ஃப்ளெக்ஸியாக கட்டலாம். இது வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எந்த கடையில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்ஐசியில் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ இவங்களும் வந்து கொண்டு வந்துருக்காங்க. 2ஆம் மாதத்துலேருந்து 7ஆம் மாதம் ஃப்ளெக்ஸியாக வந்து நீங்கள் வந்து கட்டுற அமௌண்ட்டு டபுள் த டைம் கட்டலாம். அந்த கட்டுற அமௌண்ட்டு வந்து கிராமாவே வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வர வைக்கப்படுமா. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, 8ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஸ்டார்டிங்கில் என்ன அமௌண்ட் போட்டிங்களோ அதை தான் வந்து ஒரு தவணை தான் கட்ட முடியும். 2 மடங்கு வந்து கட்ட முடியாது. நீங்கள் கட்டுற அமௌண்ட்டில் வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் வந்து இந்த ஸ்கீமில் வந்து நகை எடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து ஸ்டோன்ஸு வேறு எதனா வந்து கவர்மெண்ட் வந்து வேறு எதனா சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து கஸ்டமர் தான் பேர் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து வாங்குகிற ஜுவல்லர்ஸ்க்கு வந்து கிராம்ஸ்க்கு வந்து அதுக்கு என்ன வேஸ்டேஜோ அதையும் நீங்கள் தான் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவங்ககிட்ட என்ன சிறப்புனா, நீங்கள் 12 மாதம் ஸ்கீம் கட்டும் போது வந்து ஜிஎஸ்டி வந்து நீங்கள் ஏற்றுக்கணும். இதே வந்து 15 மாதம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி எடுக்கிறதா இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி தராங்களாம். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான். அடுத்து என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது திட்டத்தில் வந்து எந்த நகை வேணால் எந்த டிசைன் வேணால் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. 100% வந்து வேஸ்டேஜ் வந்து நமக்கு ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் வந்து நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்காரத்து கொண்டு பணமாக வந்து அவங்க வந்து திருப்பி தர மாட்டாங்க அப்படின்றது கண்டிஷன் சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வேறு எதனா வந்து ஆஃபர்ஸ் வந்து இந்த ஸ்கீமில் இல்லாமல் வேறு எதனா வந்து ஃபெஸ்டிவல் டைமில் ஆஃபர்ஸ் போயிடுது அப்படின்னா இந்த ஸ்கீமில் வந்து அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் இப்போ ஆடி ஆஃபர், பொங்கல் ஆஃபர்ஸ் அந்த மாதிரி ஆஃபர்ஸ் வச்சுன்னா இந்த ஸ்கீமுக்கு என்ன ஆஃபரோ அது மட்டும் தான். அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஆஃபர் எதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா வந்து இதில் எடுத்துக்க முடியாது. அது இல்லாமல் கோல்டு காயின் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்கீமில் கேட்டால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் இப்போ ஆஃபர்ஸ் வந்து 17ஆம் தேதி வரைக்கும் இந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா 0% வந்து வேஸ்டேஜில் கோல்டு காயின் தராங்க. அதையும் இப்போ அவங்கக்கிட்ட கரண்ட்டில் இருக்கிற சென்னை பிரான்ச்சில் வந்து 8 கிராம்ஸ் மட்டும் தான் வந்து அவைலபிள் இருக்குது தான் கோல்டு காயின்ஸு. சப்போஸ் நீங்கள் வேணும்னா புக்கிங் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அவங்க வந்து புக்கிங்கும் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லலாம். சப்போஸ் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிட்டீங்க, கோல்டு காயின் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஆஃபர் இல்லைனா வந்து ஒரு கிராமுக்கு வந்து 50 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து டையிங் சார்ஜஸ் போடுறாங்க. 3% வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க. யாருன்னா வந்து கோல்டு காயின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஷோரூம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்கீம் இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்மக்கிட்ட வந்து ஓடிபி வாங்கி தான் க்ளோஸ் பண்ண முடியுமா. அதை தவிர்த்து வந்து எப்படியும் க்ளோஸ் பண்ண முடியும். பாஸ்புக் வச்சுருக்கணும். கண்டிப்பாக வந்து ஓடிபியும் வந்து நம்ம வச்சு தான் வந்து க்ளோஸ் பண்ண முடியுமா. இப்போ சப்போஸ் வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் வந்து ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி தராங்களாம். உங்களுக்கு வந்து பாஸ்புக் வந்து உங்கள் அட்ரஸ்க்கே வந்து கொரியர் பண்ணுறாங்களாம். அது ஒரு ஆப்ஷனாகவும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கடைக்கு வர வேணாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ கிஃப்ட் இந்த ஸ்கீமில் எதுவும் கிடையாது. அது இல்லாமல் வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ணாலும் வந்து மாதம் நீங்கள் பேமெண்ட் எப்படி கட்டினான்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிங்கன்னா வந்து அவங்க வந்து நமக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து ஏற்றிடுவாங்க. ஏற்றிட்டு அதையும் வந்து அவங்களுக்கு வந்து
ஸ்க்ரீன்ஷாட்டாக நமக்கு ஷேர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனிலும் உண்டு, ஆஃப்லைனிலும் உண்டு. இந்த ஸ்கீமு ஓப்பன் பண்ண நினைக்கிறோம் பண்ணுங்கள். செகண்ட் என்ன ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜி கோல்டு ஸ்கீம் தான். ஸ்கீமில் வந்து ஸ்டார்டிங் ருபீஸ் வந்து 100 ருபீஸில் வந்து ஆப் மூலிமா நடத்துகிற ஸ்கீம் தான். இது வந்து நீங்கள் கட்டுற அமௌண்ட் வந்து தங்கமாக இல்லை வந்து பணமாகவும் வந்து கோல்டும் வைக்கிறாங்களா, எல்லாம் வர வைக்கிறாங்களா, வந்து அமௌண்ட்டும் வர வைக்கிறாங்களாம். இதில் வந்து நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து 5% வரைக்கும் பெனிஃபிட் வந்து போனஸாக வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து வர வச்சுட்டே வராங்க. இதில் வந்து எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது. உங்கள்கிட்ட கையில் எப்போல்லாம் காசு இருக்குதோ வந்து அப்போல்லாம் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். இதோட ப்ரீடேட் பார்த்தீங்கன்னா 330 டேஸ் வந்து ப்ரீடேட். இது முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் மற்றும் வந்து ஜிஎஸ்டி இது எல்லாமே வந்து கஸ்டமர் தான் பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க 5% பெனிஃபிட் தரனால இது எதுவுமே வந்து ஆஃபர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொபைல் நம்பர் வந்து வச்சு தான் வந்து ஓடிபி வச்சு இந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. டிஜி கோல்டு ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கீமை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். தேர்டு என்ன ஸ்கீம் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் சீட். இது வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் மாதிரி வந்து பணமாகவும் வைக்கலாம், இல்லை வந்து பழைய நகையாகவும் நீங்கள் வந்து கொடுத்து வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணமாக கொடுக்குறதா இருந்துச்சுன்னா 75,000 தான் மினிமம் அமௌண்ட்டாக வந்து அவங்க வந்து சேவிங்ஸ்க்கு எடுத்துக்கிறாங்க. இதே ஓல்டு கோல்டு எடுக்கிறதா இருந்தாலும் அதே வேல்யூக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறாங்க. 916 இருந்துச்சுன்னா அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு அப்படியே எடுத்துக்கிறாங்க. எந்த ஒரு கழிப்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் 12 மந்த்ஸ் வெயிட் பண்ணி எடுத்திங்கன்னா வந்து எதுவுமே நீங்கள் வந்து கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து நான் 15 மந்த்ஸ் வந்து வெயிட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா ஜிஎஸ்டியும் வந்து அவங்க உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி தராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் கட்டுற அமௌண்ட்டு வந்து கிராமாவே வர வைப்ப முடியும் இந்த ஸ்கீமில். நீங்கள் வந்து கோல்டு ரேட் ஏறினாலும் இறங்கினாலும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து இந்த ஸ்கீமை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து எக்காரணத்துக்கு வந்து கேஷாக கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் ஷோரூமில் எந்த ஆஃபர் போட்டாலும் வந்து இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து இந்த ஸ்கீமில் என்ன பொருந்துமோ அது மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மொபைல் நம்பர் மூலிமா தான் இந்த ஸ்கீமை வந்து க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா ஓடிபி வச்சு தான் இந்த 3 ஸ்கீமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஓடிபியை வந்து மெஜாரிட்டியாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா வந்து ஓடிபி வச்சு தான் வந்து க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட கேல்குலேஷன் அப்படின்றதையும் ஒரு அட்டவணை கொடுத்துருக்குறாங்க. அதையும் பார்க்கலாம். மாதம் நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் கட்டினாலும் அன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த அமௌண்ட்டுக்கும் நீங்கள் சப்போஸ் வந்து இந்த செகண்ட் மந்த்லேருந்து 7th மந்த் வரைக்கும் ஒரு ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கேல்குலேஷன் அவங்களே கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு மந்த் வந்து 10,000 கட்டுறீங்க, செகண்ட் மந்த் வந்து 20,000 கட்டுறீங்கன்னா 20,000 கிராமை வந்து அப்படியே வர வச்சுட்டு வராங்க. தேர்ட் மந்த் உங்களால் கட்ட முடியலனா அதே 10,000 கட்டுறீங்க. 4, 5, 6 இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 20,000 டபுள் த டைம் கட்டலாம். 7th வரைக்கும் நீங்கள் கட்டலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வந்து அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே தான் வந்து 12th மந்த் வரைக்கும் கட்ட முடியும். இதில் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 12லேருந்து 7th மந்த் கோல்டு ரேட் எதனா கம்மியாச்சு நீங்கள் ஸ்கீம் போடுற நேரத்தில் அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட காசு எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா டபுள் த அமௌண்ட் கட்டி கூட கிராமை வந்து சேர்த்துக்கிட்டே வரலாம். அப்போ கடைசியாக எடுக்கும் போது வந்து நீங்கள் வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 10 கிராம்ஸ் தான் கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுக்கிறப்போ கண்டிப்பாக ஒரு 15 கிராம்ஸ் ஆச்சு உங்களுக்கு வந்து நடுவில் வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் வந்து இந்த ஃப்ளெக்ஸி ஆப்ஷனை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எங்கெல்லாம் ஷோரூம் வச்சுருக்குறாங்க என்னென்ன ஊரில் அப்படின்றத பார்த்துருக்கலாம். மலைக்கோட்டை பக்கத்தில் திருச்சி ஃபுல்லாகவே அவங்க வச்சுருக்குறாங்க. திருச்சி சிக்னல் அண்ட் வந்து திண்டுக்கல், மணப்பாறையிலே வந்து 2 பிரான்ச் வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸும் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விராலிமலை வச்சுருக்குறாங்க, பந்தனம், நத்தம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஊர் சைடு ஃபுல்லாகவே வந்து அவங்க வந்து நிறைய ஷோரூம் வச்சுருக்குறாங்க. சில்வர், கோல்டு, டைமண்ட் இவங்க 3மே வந்து இவங்க ஷோரூம்ஸில் இருக்குது. சென்னையோட கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்குறேன் பாருங்கள். நீங்கள் யாருன்னா விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சென்னையில் ஸ்கீம் போடணும்னு நினச்சின்னா போடுங்க. இவங்க வந்து இப்போ தான் ஃபஸ்ட் பிரான்ச் வந்து சென்னையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மல்டிபிள் பிரான்ச் வந்து திருச்சி பக்கம் இருக்குது, மணப்பாறை அந்த சைட்லலாம் இருக்குது. நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கடையை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கலெக்ஷன் ஓகேனா மட்டும் கண்டிப்பாக வந்து ஸ்கீம் ஜாயின் பண்ணுங்கள். இது எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. கலெக்ஷன் நல்லா இருக்குதுன்னு என் ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு வந்து ஸ்கீம் ஜாயின் பண்ணலாமான்னு என் ஐடியா கேட்டாங்க. அதை பார்த்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.